அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பது காலத்தின் கட்டாயம் என அக்கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி வேட்பாளர் மருத்துவர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். செல்லூர், புலிதேவன் பள்ளிவாசல் தெரு சந்திப்பு, மீனாட்சிபுரம், சத்தியமூர்த்தி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவர் சரவணனுக்கு பெண்கள் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்து முற்றாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், உறவுக்காரனாக உங்களிடம் வாக்கு கேட்கிறேன் என மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார். வெற்றி பெற்றவுடன் சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற அடுத்த நாள் 10,000 ரூபாய் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் என்றும் மக்களிடம் உறுதியாக கூறினார். இப்போது அவருக்கு அறிமுகம் வேணுமா? தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வீட்டு விசேஷமா இருந்தாலும் பத்திரிகை கொடுத்தா வீட்டுக்கு வருவோம். உங்களுக்கு அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், மாமாவா இருப்பேன், உங்களுடைய உறவுக்காரன் நான். அதனால் தனிப்பட்டு இங்கே வந்து நான் நிறைய பேருக்கு பேச வேண்டியதில்லை. பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். நான் கித்திக் கொண்டு விளாண்டதுலேருந்து ஒரு மருத்துவரான வரைக்கும் நீங்கள் எல்லாருமே என் கூட தான் இருக்கிறீங்க. நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். வரக்கூடிய 23ஆம் தேதி இன்னும் 10-15 நாளில் தேர்தல் வரப்போகுது. எல்லாரும் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த முறை நீங்கள் ரெட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் டாக்டர் சரவணனை இங்கே வெற்றி பெற வைத்தால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இங்கே நான் எம்எல்ஏவா வந்துட்டா உங்களுக்கான விஷயங்களை செய்யலாம். அடிப்படை வசதி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே மாற்ற போகிறோம். முறையான ரோடு போட்டு இந்த பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தண்ணீர் பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு நிரந்தர தீர்வு. இந்த சாக்கடை அதை மெயினாக மாற்றணும். வெள்ளம் வரும்போதெல்லாம் பார்க்குறேன் நான். எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் உள்ள வரலையா தண்ணி வருதுன்ட்டு. எனக்கு பார்த்தோம்னா அங்கே நம்ம கவுன்சிலர் தம்பி மாணிக்கம் தான் எல்லா இடத்துலையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் மளிகை பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு போட்டு மாதிரி ஒரு இது செஞ்சு அதில் எல்லா பொருளையும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் நெஞ்ச அளவுக்கு தண்ணி கூட எல்லாரும் டீமை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் கிடைச்சனால நம்மளுக்கு வந்து பெரிய பலன் இந்த பகுதியில். அதனால நீங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கணும்னா உங்க கூட நிற்கக்கூடிய உங்க சொந்தக்காரங்க இருக்கணும், அவர் எம்எல்ஏவா இருக்கணும், அவர் கவுன்சிலர் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பலன்